நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அனைத்து தேர்வுகளும் தமிழ்ல கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கிறோம். இந்த கம்பைன்டு டிஃபென்ஸ் சர்வீசஸ், சிஆர்பிஎஃப், சிஐஎஸ்எஃப், இதுல எல்லாம் நாம தமிழ்ல தேர்வு எழுதுறது கொண்டு வந்திருக்கோம். ரயில்வேல தமிழ்ல தேர்வு எழுத கொண்டு வந்திருக்கிறோம். அதே மாதிரி பேங்கிங் எக்ஸாம்ல தமிழ்ல தேர்வு எழுத கொண்டு வந்திருக்கிறோம். யூபிஎஸ்சில தமிழ்ல தேர்வு எழுத கொண்டு வந்திருக்கிறோம். தமிழ் மொழிக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பது தேர்வு மட்டும் நமக்கு உள்ள. நான் சொன்னேன், ஐநா சபையில முதல்ல தமிழ்ல குரலை, நம்மளுடைய தமிழ் குரல் கேட்டதுன்னா அது ஐநா சபையில தான். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஐநா சபையில தமிழனுடைய குரல் ஒலித்தது. இன்றைக்கு தமிழனுடைய நமக்கு தமிழ்நாட்டினுடைய ஆதாரம் திருக்குறள். அந்த ஆதாரம் திருக்குறளை உலகம் முழுவதும் எடுத்து செல்வதோடு மட்டும் கிட்டத்தட்ட 35 மொழிகள்ல திருக்குறளை மொழிபெயர்த்து கொடுத்திருக்கிறோம். திருவள்ளுவருக்கு கலாச்சார மையங்களை அமைக்கப்படும் நாம் சொன்னோம். திருவள்ளுவர் கலாச்சார மையங்கள் அமைக்கப்படும் சொல்லும்போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில சொன்னதை நாம் இன்றைக்கு நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி சிங்கப்பூர், மலேசியா, அமெரிக்கா, ஸ்ரீலங்கா போன்ற நாடுகள்ல நம்மளுடைய கலாச்சார மையங்களை அங்கு நிறுவியிருக்கிறோம். காசி தமிழ் சங்கம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். பாரதியாருக்கு பெருமை சேர்க்கும் விதமாக பாரதியாரினுடைய வாரணாசியில, பிரதமரனுடைய தொகுதியான வாரணாசியில இந்து பனாரஸ் யூனிவர்சிட்டியில அங்கு நாம் பாரதியாருக்கு ஒரு இருக்கை அமைத்து கொடுத்திருக்கிறோம். இதெல்லாம் இன்றைக்கு தமிழுக்கு அதிகமாக பெருமை சேர்ப்பது நான் தான். ஏன்னா யூபி அரசாங்கம் இருந்தாங்களே, காங்கிரசும் திமுகவும் அரசாங்கத்தில் இருந்தப்போ அவர்கள் தமிழுக்கு செய்த சேவை என்ன, தமிழை எந்த அளவுக்கு பரப்பினார்கள். ஆனால் இன்றைக்கு தமிழ் இலக்கியங்களை, தமிழ் மொழிய உலகத்திலேயே தொன்மையான மொழி தமிழ் மொழி என்று நம்முடைய பிரதமர் அவர்கள் இங்க வந்து சொல்லல, உலகம் முழுவதும் போற இடத்துல சொல்றாரு, வேற நாடுகள்ல போய் சொல்றாரு. அப்ப தமிழ் மேல, தமிழ் மொழி மேல யாருக்கு பட்டிருக்கிறது? ஜல்லிக்கட்டை உங்களுக்கு தெரியும், தமிழர்களுடைய வீர விளையாட்டு. ஜல்லிக்கட்டை நடைபெறாம செய்தது காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமும். ஆனால் மீண்டும் ஜல்லிக்கட்டை மீட்டெடுத்து ஜல்லிக்கட்டை கொண்டு வந்தது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். இப்படி தமிழுக்கு நாம் தான் அதிகமாக பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்தி மொழி தெரியாததால் சார், இந்தி மொழியை தெரிந்து கொள்ளாத ஒன்றும் ஆக போவதில்லை. டெல்லியில இருக்கிற எனக்கு இந்தி தெரியாதா, ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஒன்னும் கஷ்டமா இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்சு அவங்க எல்லாம் ஹிந்தி பேசுறாங்க. நான் சொன்னே சொல்லுங்க. அடுத்தது மேகதாது அணை ஆயத்த பணிக்கு ராமதாஸ் மத்திய மாநில அரசுக்கு தலையிட்டு என்னதுன்னா மேகதாது அணை விஷயத்துல மத்திய ஆயத்தப்பணி நடந்துட்டு மத்திய மாநில அரசு தலைக்கு நிறுத்தி ராமதாஸ். இது மேகதாதுவை பொறுத்தளவுக்கு மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கங்களும் இணைந்து ஒரு சுமூகமான முடிவு எடுப்பார். மீனவர் கைது விவகாரம் மத்திய அரசுடைய பேச்சுவார்த்தை இருக்கு, இலங்கை அரசு இந்த சம்பந்தமா என்னென்ன விஷயங்கள் சொல்றாங்க? இருநாட்டு மீனவர் பேச்சுவார்த்தை எப்ப தொடங்க போறீங்க? பாருங்க, மீனவர்கள் விஷயத்தை பொறுத்தளவுக்கு நான் ஒரு டீட்டெயிலாக சொல்ல விரும்புறேன். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி மீனவர் நலத்துறை அமைச்சராக இருந்ததுனால முதல்ல மீனவர்களுடைய நலனுக்காக ஒரு தனி அரசாங்கத்தை கொண்டு வந்தது நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். அது மட்டுமல்ல, மீனவர்களுடைய வாழ்க்கை மேம்பாட்டிற்காக கிட்டத்தட்ட 40,000 கோடி ரூபாய் முதல்ல இந்த 10 ஆண்டுகள்ல தான் ஒதுக்கி. இதுக்கு முன்னாடி 2014க்கு முன்னாடி அவர்கள் ஒதுக்கப்பட்ட விதி வெறும் 400 கோடி ரூபாய் தான் மீனவர்களுக்கு ஒதுக்குனாங்க. ஆனால் இந்த 10 ஆண்டுகள்ல மட்டுமே 40,000 கோடி ரூபாய் மீனவர்களுக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பிரதமருடைய மீன்வள மேம்பாட்டுக்கான திட்டம், அதாவது பிரைம் மினிஸ்டர் மத்ஸ்ய சம்மத யோஜனா என்ற திட்டத்தை நாம் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். மீன்வளத்தை பெருக்கிக் கொண்டிருக்கின்றோம். மீன்வளம், நம்மளுடைய மீனவர்கள் ஆழ்கடல்ல போய் மீன் பிடிக்க வேண்டும் என்பதற்காக ஆழ்கடல் மீன்பிடி படகுகளை கொடுப்பதற்கு 60% மானியம் பிளஸ் 30% கடனோட, பேங்கினுடைய கடனோட அவங்க ஆழ்கடல்ல போய் மீன் பிடிப்பதுன்னா இன்னும் அவர்களுக்கு மீன் வளம் நிறைய கிடைக்கும், அதை ஏற்றுமதி செய்யலாம் என்பதற்காக ஆழ்கடல் மீன்பிடி தொழிலை ஊக்குவித்திருக்கிறோம். அதே போல இந்த நீங்க சொல்ற அந்த பாக் ஜலசந்தியில தான் அந்த பிரச்சனைக்குரிய பகுதி. அந்த பகுதியில நம்மளுடைய பகுதியிலேயே மீன்வளத்தை பெருக்க வேண்டும் என்பதற்காக ஃபிஷ் ராஞ்சிங் என்று சொல்லக்கூடிய மீன் குஞ்சு வளர்ப்புகளை அதிகமாக அந்த இடத்துல நம்மளுடைய மத்திய அரசாங்கம் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, கடல் பாசியை, ஏன்னா மீனவர்கள் அந்த கடற்கரையிலேயே இன்னும் தொழில அபிவிருத்தி செய்வதற்காக கடல் பாசி வளர்ப்பு, அதுக்காக ஒரு ஸ்பெஷல் பார்க் இந்தியாவிலேயே முதல்ல ஒரு ஸ்பெஷல் பார்க் கொடுத்திருக்குன்னா அது தமிழ்நாட்டுல ராமநாதபுரம் மாவட்டத்துல தான் அந்த ஸ்பெஷல் பார்க்கானது கடல் பாசிக்காக
முதல்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்மளுடைய தமிழ்நாட்டுக்காக தான். இப்படி மீனவர்களுடைய வளர்ச்சிக்காக ஒரு பகுதியில நாம் திட்டங்களை நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறோம். இங்க பிரச்சனை பிராக்டிக்கலாக மீனவர்கள் இயற்கை சூழல் அல்லது கடல் சீற்றம் அல்லது பல்வேறு காரணங்கள்னால அவர்கள் திசை மாறி அல்லது வழி தவறி சர்வதேச எல்லைகளுக்கு போகும் பொழுது ஸ்ரீலங்காவினுடைய பக்கத்து நாடான ஸ்ரீலங்காவிலிருந்து அவர்கள் கைது செய்யப்படுகிறது. அவர் கைது செய்யப்பட்ட உடனடியாக நம்மளுடைய அங்கிருக்கிற எம்பசியானது நம்மளுடைய வெளியுறவுத்துறை சார்ந்த அலுவலர்கள் உடனடியாக தலையிட்டு அவர்களை இங்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். மீனவர்களுக்கு அதாவது ஒரு ஜாயிண்ட் கமிட்டி இருக்கிறது. தமிழ்நாடு அரசாங்கமும் இலங்கை அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் போட்டு ஒரு ஜாயிண்ட் கமிட்டியானது இருக்கிறது. இந்த ஜாயிண்ட் கமிட்டி கூட்டமானது அதிகாரி லெவல் மட்டத்துல அந்த கூட்டமானது தொடர்ந்து நீங்க எப்ப நடக்கணும் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒவ்வொரு பீரியாடிக்கெல்லாம் அந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கு. அது மந்திரிகள் அளவுல கூட்டம் நடக்க வேண்டியது கொரோனா காலம், அப்புறம் அங்கிருந்த அரசியல் சூழ்நிலைகள் இதெல்லாம் பல்வேறு காலனால தள்ளி போய் நான் இருக்கும் பொழுது கூட அதுக்கான ஒரு கூட்டம் ஏற்பாடானது. அதுக்கு பிறகு அங்கிருந்த அரசியல் நிலைத்தன்மையற்றதன் இருந்ததுனால அங்க கூட்டங்கள் தள்ளி போயிருக்கு. ஆனால் நாம எந்த நேரத்திலையும் கூட நம்மளுடைய மீனவர்களை உடனடியாக அங்கு கைது செய்யப்படும்போது உடனடியாக அவர்களை மீட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். அதே போல விடுபடும் மீனவர்களை மீட்டு வராங்க. ஆனா படகுகள் வந்து பாத்தீங்கன்னா மீட்கிறதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு படகுகளும் வந்து லட்சக்கணக்கில் இருக்கு. ஒரு தடவை நாங்க மாட்டிக்கிட்டோம்னா திரும்பி அந்த படகுகளை வாங்கி நாங்க மீன் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு மீனவர்கள் சொல்றாங்க. கரெக்டுங்க. இது மீனவர்களுக்கே தெரியும் நாம அரசாங்கம் எந்த அளவுக்கு அவங்க கூட இருக்குன்னு. ஏன்னா வெளிநாடு அந்த நாட்டினுடைய சட்டம் அவர்கள் இந்த சட்டம் வந்து போட்டதே இப்போ யூபி அரசாங்கத்தும் இருக்கு. அவங்க அந்த சட்டம் போட பொழுது அவர்களை படகுகளை இதுக்கு முன்னாடி படகுகளை பிடித்து வைத்திருக்கிறார்கள். அதை வந்து பேச்சுவார்த்தை மூலியமாக தான் நாம் கொண்டு வர முடியும். அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இது வரைக்கும் எந்த ஒரு படகுமே வந்து தமிழகத்துக்கு இது வரைக்கும் வரலையே சார். 300க்கும் மேற்பட்ட படகுகள் தான் அந்த டிக்கெட் இருக்கு. 300க்கும் மேற்பட்ட படகுகள்லாம் இல்லைங்கன்னா சரியான டேட்டா கிடையாது அது. ஆனா எவ்வளவு படகுகள் என இருக்கிறதோ அவர் படகுகளை மீட்டு வருவதற்கு தொடர்ந்து நாம் நடவடிக்கை எடுத்துக்கொண்டு பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளுடைய உரிமையாளருக்கு நிவாரணங்கள் ஏதாவது கொடுக்கப்படுமா? அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு என்ன மாற்றம் ஏற்படும்? நாம தான் சொன்ன நம்மளுடைய ஆழ்கடல் மீன்பிடி PMMSL திட்டங்களை நாம் நடைமுறைப்படுத்தின அவர்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுவதற்காக. அதனால அந்த பிடிக்கப்பட்ட படகுகளை நாம் மீட்டு கொண்டு வருவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்துக்கொண்டு விவகாரங்கள் பற்றி பாஜக தொடர்ந்து அறிக்கை சட்ட ஒழுங்கு மாறுனதா தெரியுது. இங்க பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இங்கு யாருக்கும் பாதுகாப்பற்ற சூழ்நிலை தான் இருந்து கொண்டிருக்கிறது. கடந்த மாசம் பார்த்தோம் எத்தனை நம்மளுடைய சகோதரிகளுக்கு எதிரான அட்ராசிட்டிஸை நாம் பார்த்தோம். நேற்றைக்கு தான் நம்ம மகளிர் தினத்தை கொண்டாடி இருக்கிறோம். ஆனா இங்க தமிழ்நாட்டுல நம்மளுடைய தாய்மாராகட்டும் சகோதரி ஆகட்டும் தனியாக ரோட்ல நடந்து செல்ல முடியாத அளவுக்கு ஒரு சட்டம் ஒழுங்குன்னா என்னன்னு கேட்கிற அளவுக்கு தான் கேள்விக்குறியாக தான் இங்கு சட்டம் ஒழுங்கு இருந்து கொண்டிருக்கிறது. நாம பாரதிய ஜனதா கட்சி நாம அந்த மும்மொழி கொள்கையை வலியுறுத்தி இன்றைக்கு கையெழுத்து இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அனைத்து பகுதியிலும் நல்ல மிகப்பெரிய அளவில் வரவேற்பு. நன்றி அண்ணா.